சென்னை கொடுங்கையூரில் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வ பெருந்தகை, இது உண்மையான நடைபயணம் எனவும் பிற கட்சிகளைப் போல சிறிது தூரம் நடந்துவிட்டு காரில் ஏறி செல்ல மாட்டோம் என பாஜக மாநில தலைவரின் என் மண் என் மக்கள் நடைபயணத்தை மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார். வட்டாரம் முழுவதும் நகரம் முழுவதும் ஒரு மத நல்லிணக்க நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளிலும் மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள், கிராம தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கால் படாத இடமே இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த நடைப்பயணத்தை பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் நாளை கொண்டாடப்படுகின்ற இந்த வேளையில் இன்று இதை தொடங்கி இருக்கிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாளில் நாங்கள் பாத யாத்திரையை மாநில நிர்வாகிகள் எல்லாம் தொடங்க இருக்கிறோம். இந்த பாத யாத்திரை என்பது காரில் செல்வதல்ல, நடந்துவிட்டு கொஞ்ச தூரம் சென்று நகரங்களிலே நடந்து மகிழ்வுந்தில ஏறும் நடைப்பயணம் அல்ல, உண்மையான நடைப்பயணம், மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற நடைப்பயணம், அன்பை வைக்கின்ற நடைப்பயணம், போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், இளைய தலைமுறைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை விழிப்புணர்வு பிரச்சார நடைப்பயணம், தமிழ்நாட்டை பாதுகாப்பான மாநிலமாகவும் தமிழ்நாட்டில் பாசிச சக்திகளுக்கு இடமில்லாத மாநிலங்களாகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நடைப்பயணம். இந்த நடைப்பயணம் என்பது முடியும் பொழுது பல செய்திகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்லும். இந்த ஏற்பாடை செய்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட தலைவர், மாமன்ற உறுப்பினர், அன்பு சகோதரர் டில்லி பாபு அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.